ஆனா அர்ச்சுனா வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லை, முகத்துல பயம்ன்றதே தெரியல. நீ வெளியே அனுப்பினாலும் சரி உள்ள விட்டாலும் சரி சும்மா கதண்டா கதை தெரி கதை. ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத குழு ஒன்று உருவாகுது, அதுவும் கிழக்கு மாகாணத்துல பாத்தீங்கன்னா கல்முனை அப்படின்ற ஒரு பிரதேசம் ஒன்று இருக்கு. அந்த பிரதேசத்துல தான் இந்த அமைப்பு, இந்த தீவிரவாத அமைப்பு, தீவிரவாத குழு ஒன்று. එවැනි යම් කණ්ඩායමක් පිළිබඳව තොරතුරු ලැබීමක් තමයි තියෙන්නේ. ඒ පිළිබඳව බුද්ධි අංශ සහ ආරක්ෂක අංශ විසින් சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, சாணக்கியன் அவங்களுக்கும் அப்புறம் அர்ச்சுனா அவங்களுக்கும் சேர்த்தே சொல்றாரு, நீங்க வந்து இடையூறு விளைவிக்கிறீங்க, உங்க ரெண்டு பேரையுமே நான் வெளியே அனுப்புற மாதிரிக்கு உத்தரவிடுவன்ற மாதிரி மிரட்டு. பாரிய அச்சத்திலே மக்கள் நேற்றைய தினம் காலையிலே கூட இன்னும் கைதுகள் நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவும் ஒரு வாழ்வெட்டு குழு வந்து மட்டக்களப்பு நகரத்திலே வாழ்வெட்டு செய்திருக்கு. யாழ்ப்பாணத்துல ஒரு தம்பியோ அண்ணாவோ தெரியல வந்து வாளால வெட்டி 2 பேர் வந்து ஒரு விரல் போயிருச்சு. மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வாழ்வெட்டு சம்பவம். குளியப்பிட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு பிரதேசத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு. என்னடா தேங்காய் களவெடுக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து போயிருக்கிறான். உண்மையாகவே இலங்கை நாட்டுல இருக்கிற நிலைமையை பார்த்தா, சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இலங்கை நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல அர்ச்சுனா அவங்க பயங்கரமான ஒரு சத்தம் ஒன்று அன்றைக்கு போட்டிருக்கார். அதே மாதிரிக்கு நேற்றைய தினம் துப்பாக்கி சூடு சம்பவம் மறுபடியும் ஒன்று நடந்திருக்கு. யாழ்ப்பாணத்துல ஒரு தம்பியோ அண்ணாவோ தெரியல வந்து வாளால வெட்டி 2 பேர் வந்து ஒரு விரல் போயிருச்சு. மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வாழ்வெட்டு சம்பவம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா போய்கொண்டிருக்கு. சோ அதை விட இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசாங்கத்தினுடைய தரப்புல இன்றைக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னடா, மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத குழு ஒன்று உருவாகுது, அதுவும் கிழக்கு மாகாணத்துல பாத்தீங்கன்னா கல்முனை அப்படின்ற ஒரு பிரதேசம் ஒன்று இருக்கு. அந்த பிரதேசத்துல தான் இந்த அமைப்பு, இந்த தீவிரவாத குழு ஒன்று உருவாகுதுன்றது ஒரு பொறுப்பு இல்லாம சர்வசாதாரணமா ஊடகத்துக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா ஜெயதீஷ் அந்த அமைச்சர் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய தரப்புல இருந்து கதைக்கு யோசிச்சு பாருங்க, மக்களுக்கு எப்படி ஒரு மனப்பான்மை வரும். இப்ப ஒரு பொதுவா எல்லாருமே குடும்பமா சேர்ந்து ஒரு கோவிலுக்கு, சர்ச்சுக்கு, மசூதிக்கு இல்லாட்டி வெளியில ஏதாவது பொதுவான இடத்துக்கு போறதுக்கு மனசு வருமா? திடீரென்று குண்டு வெடிச்சா அப்ப பொறுப்பு இல்லாம ஒரு விஷயத்த கதைக்கும் போது பொறுப்போட கதைக்கணுமே. அப்ப புலனாய்வுத்துறை வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, பயங்கரமா இதை வந்து தேடுதல் வேட்டையில இருக்கிறாங்க, உடனடியாக அதை வந்து தடுத்து நிறுத்தி அவங்களை எல்லாம் கைது செய்வேன் இப்படின்ற மாதிரி ஹீரோயிசம் காட்டுற மாதிரிக்கு கதைக்கு. ஆனா இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விஷயம் என்ன, இது உண்மையா பொய்யா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்கெல்லாம் கேட்கிற இடத்துல இருக்கிறோம், அவங்க சொல்ற இடத்துல இருக்கிறாங்க. உள்ளூராட்சி தேர்தல் கூட வரப்போகுது. இதெல்லாம் தேர்தலுக்காக நடத்தப்படுற நாடகமா இல்லாட்டி அரசியல் லாபத்துக்காக வந்து இதெல்லாம் செய்யறாங்களான்றது நமக்கு தெரியாது. ஆனா ஒரு பாரதூரமான ஒரு மோசமான ஒரு விஷயம் ஒன்று பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து சொல்லி இருக்காங்க. பாக்குற மக்கள் நீங்க இது உண்மையாக இருக்குமா இல்லைன்றா வந்து அரசியல் லாபத்துக்காக இல்லாட்டி இந்த தேர்தல் வருது தேர்தல் லாபத்துக்காக இப்படி ஒரு காய நகர்த்துறாங்களா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் நடந்திருக்கு. மறுபடியும் துப்பாக்கி சூடு சம்பவம் யோசிச்சீங்கன்னா இது ஒரு கவலையான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த விஷயத்துல யோசிக்க வேண்டிய விஷயமும் இருக்கு, சிரிப்பும் இருக்கு. என்னண்டா, குளியப்பிட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு பிரதேசத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு. என்னடா, தேங்காய் களவெடுக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து போயிருக்கிறான். உண்மையாகவே இலங்கை நாட்டுல இருக்கிற நிலைமையை பார்த்தா எல்லாருமே தேங்காய் கடையில வாங்கி சமைக்கிற நிலைமையில இல்ல, களவெடுத்து தான் சமைக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏண்டா ஒரு தேங்காய் 200 ரூபாயில இருந்து 250 ரூபாயில இருந்து இப்ப 300 ரூபாய் கூட போகுது. பெரிய தேங்காய் வாங்கணும்னா 300 ரூபாய், சின்ன குட்டி தேங்காயா இருந்தா 200 ரூபாய் 250 ரூபாய் போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப அந்த மனுஷன் தேங்காய் களவெடுக்கிறதுக்காக போயிருக்கேன். அப்ப அந்த தென்னை மரத்தினுடைய உரிமையாளர் லைசன்ஸ் எடுத்து துப்பாக்கி வச்சிருந்திருக்கார் போல. அப்ப அந்த துப்பாக்கியால பாத்தீங்கன்னா சூட் பண்ணிட்டார். நல்ல காலம் அவர் இறந்து போகல, காயத்தோட பாத்தீங்கன்னா உயிர் தப்பித்தார். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனா தேங்காய் வந்து சூட் பண்ணாலும் பரவாயில்லடாப்பா, நாங்க களவெடுக்கத்தான் வருவோம்ன்ற மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்கு. பாக்குற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேங்காய் களவெடுக்கிற நிலைமையில மக்கள் இருக்காங்கன்றதுதான் உண்மை. இது சிரிப்பா சொன்னாலும் உண்மையான விஷயம். நீ துப்பாக்கியால சுட்டாலும் பரவாயில்லடா, நான் தேங்காய் களவெடுத்துதான் வந்து சமைப்பன் அப்படின்ற நிலைமையில நாட்டு நிலைமை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாராளுமன்றத்துல பயங்கரமான சத்தம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அர்ச்சுனா அவங்க. அர்ச்சுனாவினுடைய முகத்துல பயமே தெரியல,
சும்மா கத்துறேன்னு சொல்லக்கூடாது. உண்மையாகவே சில மோசமான விஷயத்தை வந்து அவர் வந்து எதிர்த்தேர் அப்படின்றதுதான் உண்மை. என்ன நடந்துச்சுன்னா வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சாணக்கியன் அவங்க கழிச்சாங்க. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்துல அந்த கல்லடி பாலத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரக்கறி கடையில வந்து பயங்கரமான 10 பேர் வந்து வாழ்வெட்டு சம்பவம் நடைபெற்றது. பயங்கரமான காயம் அவருக்கு. அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அப்ப அதே மாதிரிக்கு நேற்றைய தினம் தான் அங்கதான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு போராட்டம் மட்டும் மக்கள் எடுத்திருந்தாங்க. என்ன போராட்டம்னா இந்த வாழ்வெட்டு குழு சம்பவங்கள் எல்லாம் வந்து நடைபெறுது, அதை எதிர்த்து பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் நிறுத்தணும் ஒரு போராட்டம் மட்டும் செஞ்சிருந்தாங்க. கவன ஈர்ப்பு போராட்டம். போன மாசமும் பாத்தீங்கன்னா 20ஆம் தேதியும் இது போல ஒரு மோசமான ஒரு வாழ்வெட்டு சம்பவம் மட்டும் நடைபெற்றது. அப்ப இதைதான் பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்தணும், இதை வந்து நிப்பாட்டணும்ன்ற மாதிரி சாணக்கியன் அவங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கதைக்கிறாங்க பாராளுமன்றத்துல. அப்ப சபாநாயகர் வந்து குறுக்க வந்து என்ன சொல்றாருண்டா, இது ஒரு தேசிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். அப்பதான் அர்ச்சுனா அவங்க வந்து அமைதியா இருந்தவர், என்ன வேலை நடக்குது, நான் இருக்கும்போது உள்ள என்ட்ரி ஆகுறார். என்ட்ரி ஆகி வந்து கத்துவ சும்மா சவுண்ட் பயங்கரமான சவுண்ட். அப்ப சபாநாயகர் என்ன சொல்றாருண்டா, சாணக்கியன் அவங்களுக்கும் அப்புறம் அர்ச்சுனா அவங்களுக்கும் சேர்த்தே சொல்றாரு, நீங்க வந்து இடையூறு விளைவிக்கிறீங்க, உங்க 2 பேரையுமே நான் வெளியே அனுப்புற மாதிரிக்கு உத்தரவிடுவன்ற மாதிரி மிரட்டுறேன். ஆனா சாணக்கியன் அவங்க கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் நெலிஞ்சு கொஞ்சம் லைட்டா சைலன்ஸ் ஆகி திரும்பி கதைக்கு. ஆனா அர்ச்சுனா வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லை, முகத்துல பயம்ன்றதே தெரியல. நீ வெளியே அனுப்பினாலும் சரி உள்ள விட்டாலும் சரி, சும்மா கதண்டா கதை தெரி கதை, எங்களுக்கு நீங்க சந்தர்ப்பத்தை தராம இன்னொருத்தவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறீங்களா அப்படின்னு பயங்கரமா கதைச்சு. அவர் கதைச்ச எல்லாமே நியாயமான நீதியான கேள்விகள். சோ பதில் கொடுக்கறதுக்கு முடியாத கட்டத்துல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவங்க வந்து அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்கன்ற மாதிரி சொன்னதுக்கு பிற்பாடுதான் சபாநாயகர் பாத்தீங்கன்னா வந்து சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு. அப்ப உண்மையாகவே சபாநாயகர் ஒன் வேல இருந்தா என்ன சொல்லணும், இல்ல இது ஒரு தேசிய பிரச்சனை இல்லைன்னா அதே மாதிரி வந்து சந்தர்ப்பத்தை கொடுக்காம இருக்கணும். அப்ப சஜித் பிரேமதாஸ் அவங்க சொன்னதுக்கு பிற்பாடு சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன்டா எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் இல்ல இன்றைய தினம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல கொக்குவில் ஒரு வாழ்வெட்டு சம்பவம் நடந்துச்சு. ஒரு தம்பியோ அண்ணாவதுரையில வந்து ஒரு பொடியன் ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா கடை உள்ளுக்கு புகுந்து 2 பேர் வாளால வெட்டி ஒரு விரல் இல்லடாப்பா, விரல் போயிருச்சு. அப்ப காவல்துறையினர் இதெல்லாம் போலீஸ் வந்து இதுல ஈடுபட்டு சரியான முறையில வந்து இது நிப்பாட்டினா, இது சம்பந்தப்பட்டவங்களை கைது செய்து சரியான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டா இதெல்லாம் நடக்காம இருக்கும். இவங்க வந்து பாராளுமன்றத்தை இதை கதைக்க தேவையில்லை, வேற ஒரு பிரச்சனையை கதைப்பாங்க. அப்ப நீங்க தேசிய பிரச்சனை இல்லை இது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப மக்களோட உயிர் போகுது. வாழ்வெட்டு குழு சம்பவங்கள் நடக்குது, கஞ்சா விற்கிறாங்க, கசிப்பு விற்கிறாங்க. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா வந்து 172 கிலோவுக்கு அதிகமாக வந்து கஞ்சா வந்து யாழ்ப்பாணத்துல கைப்பற்றப்பட்டிருக்கு. ஆனா சந்தேக நபர்கள் வந்து ஓடி போயிட்டாங்களா மட்டும் போலீஸ் சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு ரூம் முழுக்க அடைக்கலாம், போதை மாத்திரைகள் கைப்பற்றப்படுது. இப்படி எவ்வளவு சம்பவங்கள் நடக்குது. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தேசிய பிரச்சனை இல்லையா? அப்ப உங்களோட தேசிய பிரச்சனை என்ன? துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அடுத்து நடந்து கொண்டு இருந்துச்சு. இலங்கை நாட்டுல நீதிமன்றத்துக்கு உள்ளேயே போய் பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்குது. ஆனா நீங்க சொல்றீங்க தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னு. அப்ப எதுதான் உங்களுக்கு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனையா இருக்கு? நீங்க வந்து சும்மா பம்பல் கதைகள் கழிச்சு கொண்டிருக்கிறீங்க. என்னது இந்த 10 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாடை வந்து ஒரு நாய் சாப்பிடுது, இதனாலதான் அரிசி தட்டுப்பாடு வருதுன்னு சொல்றீங்க. இந்த கோழிகளுக்கு வந்து அரிசியில வந்து போடுறதுனால வந்து அரிசி தட்டுப்பாடு வருதுன்னு வந்து கழிச்சு கொண்டிருக்கிறீங்க. அப்ப இவ்வளவு காலமும் மக்கள் என்னத்தை போட்டாங்க, மண்ணையா போட்டாங்க சாப்பிடுறதுக்கு அதுகளுக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு கேலி கூத்து மாதிரி இல்ல. அப்ப நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதுன்னு, இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கு சொல்றீங்க வந்து சர்வ சாதாரணமா ஒரு தீவிரவாத குழு ஒன்று உருவாகி இருக்குது, அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு அச்சுறுத்தலான குழு அப்படின்ட்டு மக்களை போட்டு பயமுறுத்துறீங்க. அதை கேட்கும் போதே பயமா இருக்குதாப்பா. அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி தேர்தல் வருது, பாக்குற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நடக்கிற சம்பவங்கள், இந்த செய்திகள், இதையெல்லாம் பார்க்கும்போது அரசாங்கமா இருந்தாலும் சரி, அர்ச்சுனாவா இருந்தாலும் சரி, சாணக்கியனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே வந்து அரசியல் நோக்கத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக காய நகர்த்துறாங்களா? இல்லாட்டிக்கு யார் வந்து உண்மையாக மக்களினுடைய பக்கம், மக்களை நேசிக்கிற வகையில நடந்து கொள்றாங்க? பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ராப்பா நாட்டுல வந்து. இந்த நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாம்பு அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. நேற்று பாத்தீங்கன்னா வந்து மட்டக்களப்பு மாவட்டத்துல 680 என்று நினைக்கிறேன் வந்து கடல்ல இருந்து ஏதோ ஒன்று ஒதுங்கி இருக்கு. அதை ஒருத்த போய் அதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து அது என்னன்னு பார்த்துருக்கோம், அது வெடிச்சிருச்சு. அப்ப அந்த இடத்துல வந்து பரபரப்பா இருந்துச்சு, போலீஸ் எல்லாம் வந்து பயங்கரமான பரபரப்பா இருந்துச்சு. இப்படி நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது, ஏகப்பட்ட சிக்கலான விஷயங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கு. பாக்குற மக்கள் உங்களோட கருத்துக்களை நீங்க என்ன அப்படின்றத சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல நாங்க சந்திப்போம்.
நீங்க நான் கதைக்கிற விஷயங்கள், நான் கதைக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிரயோசனமா இருக்குது அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா என்னுடைய வீடியோ பார்க்குற நீங்க வந்து அதிகமா 100% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் எங்களோட வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க கமெண்ட் பண்றீங்க, லைக் பண்றீங்க, பாக்குறீங்க. விருப்பமிட்டா பண்ணுங்க, இல்லாட்டி ஒரு பிரச்சனை இல்லை, வற்புறுத்த முடியாது நாங்க. ஸோ இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் உறவுகளே. நன்றி.